ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஆடு ஒன்று குட்டி போட்டிருக்கு. ஒரு ப்ரௌன் கலர் ஆடு. நேற்று வந்து ஒரு கருப்பு கலர் ஆடு குட்டி போட்டுச்சு. இன்றைக்கி வந்து ப்ரௌன் கலர் ஆடு ஒரே குட்டி தான் போட்டுச்சு. அதுவும் ஒரு குட்டி தான் போட்டுச்சு. ஆனால் இது வந்து கலர் வந்து கருப்பு கலரில் போட்டிருந்தது. அது குட்டி போட்டுருச்சு. ரொம்ப நேரமாக வந்து குட்டி போட ட்ரை பண்ணி அது ரொம்ப நேரமாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக போட்டுருச்சு. போட்டோன்னே அதெல்லாம் அந்த குட்டியெல்லாம் தொடச்சி அந்த மேலே ஒரு மாதிரி இருக்கும். அது ரத்தம்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்ருவோம். ஏன்னா ஆடு வந்து உள்ளே இருக்குது பட்டியில். ஆடெல்லாம் குட்டி மெரிச்சிச்சின்னா செத்துடும். அதனால் அதை ஆடே க்ளீன் பண்ணிவிடும் ஆட்டுக்குட்டியை. இருந்தாலும் நம்ம வெளியில் அந்த மூக்கெல்லாம் சளி மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டுருணும். அப்படி இல்லைன்னா ஆட்டுக்குட்டியால் மூச்சு விட முடியாது, செத்து போயிடும். அப்படி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக ஒரு தேக்க மரத்தில் வெளியில் கட்டிட்டோம். பாருங்கள், ஆட்டுக்குட்டி வந்து பால் காலையுது. ஆனால் ஆடு வந்து ரொம்ப நேரமாக பால் கொடுக்கவே இல்லை ஆட்டுக்குட்டிக்கு. ஒரு மாதிரி ஆட்டுக்குட்டியே மூந்து பார்த்துக்கிட்டே இருந்தது, ஏன்னே தெரியல. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? மூந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரமாக பால் குடிக்கவே இல்லை அந்த ஆட்டுக்குட்டி. கீழே விழுந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சும் விட்டோம். அப்பயும் காமிக்கவே இல்லை. ஆடு வந்து என்னென்னு தெரியல, ரொம்ப வலி. இப்போ தான் முதல் குட்டி, ரொம்ப வலி போல் இருக்குது. ஆடாலையும் முடியல, எல்லாம் படுத்துக்குது. எல்லாம் அப்படியே காலை வந்து ஒரு மாதிரி வலியில் என்ன பண்ணுவோம்ல, அதுமாதிரி காலை வந்து மண்ணில் அப்படியே சீச்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பண்ணிடுச்சு. ஆட்டுக்குட்டி இடையே போனாலும் கத்துது, பக்கத்தில் வந்தாலும் பால் கொடுக்க மாட்டேங்குது. ஆட்டுக்குட்டி எங்கெல்லாம் போதும் மூந்து பார்க்குது பாருங்க. தீனி போட்டால் தான் அப்புறம் சத்தையும் போடும். அம்மா வந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சி விட்டாங்க பால் கொடுக்க. அப்பயும் அது பால் கொடுக்கவே இல்லை. நவுந்து தான் போணுச்சு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் ஆனால் சரியாயிடும், கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் தவை வெட்டிட்டு வந்து போட்டோம். ஏன்னா தவை வெட்டிட்டு வந்து போட்டால் தான் அது தவை சாப்பிட்டாலும் அது வந்து சத்தை போடும். அந்த சத்தையை எடுத்துகிட்டு போய் வெளில ஒரு மரத்தில் கட்டிடுவாங்க. அப்போ தான் அதுக்கு ஆட்டுக்குட்டிக்கு பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தையை ஆடு தின்னாமலும் பார்த்துக்கணும். அதேமாரி நாய் ஏதாவது வந்து சாப்பிடாமலும் பார்த்துக்கணும். இது வந்து இந்த பில்லு, இது வந்து ஆடு நல்லா சாப்பிடும். இந்த பில்லு தான் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. நேற்று ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுல, அதுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் போட்டோம். இந்த பில்லு அதிகமாக சாப்பிடவே இல்லை ஆடு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாப்பிட்டுச்சு. பில்லு இப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமாக சாப்பிடவே இல்லை. அந்த ஆடு பாருங்கள் நல்லா சாப்பிடும். அதுவும் முதல் குட்டி தான், இதுவும் முதல் குட்டி தான். ஆடு ஒரு குட்டி தான் போட்டுச்சு. எப்பயும் ஆடு ஒரு குட்டி மேக்ஸிமம் 3 குட்டி தான் போடும். ஆனால் ஒரு குட்டி போட்டால் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அதுக்கு பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஆடு குட்டி போட்டோடனே கொட்டாய் விட்டுச்சுன்னா அது வயதில் இன்னும் ஆட்டுக்குட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக போயின்னு தெரியல. ஆனால் நானும் கவனிச்சிருக்கேன். ஆடு குட்டி போடுறப்பெல்லாம் கொட்டாய் விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆடு குட்டி இருக்காது, போடாது. அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கு சுடு தண்ணி வச்சு கழுவி விட்டாங்க. கழுவி விட்டால் தான் அந்த அழுக்கெல்லாம் போகும். அப்போ தான் அதுக்கு அந்த வலியும் கொஞ்சம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வச்சு கழுவி விட்டாங்க. மற்ற ஆடெல்லாம் சுடு தண்ணி வச்சு ஊற்றினா அப்படியே இடையே நவரும், காமிக்கவே காமிக்காது. ஆனால் இந்த ஆடு மட்டும் அப்படி நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ உனக்கியாக இருந்துச்சு போல சுடு தண்ணி அப்புறம் சுடு தண்ணி வச்சு ஊற்றி அதை கழுவி விட்டு அது பொட்டெல்லாம் வச்சு. கிராமத்தில் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. மாடு இல்லை ஆடு கன்றுக்குட்டி ஏதாவது போட்டுச்சு அப்படின்னா அதை கழுவி விட்டு அதுக்கு மேலே பொட்டெல்லாம் வச்சு விடுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. பாருங்க, தண்ணி ஊற்றுறாங்க. மேலே ஃபுல்லாக ஊற்றும்போது நல்லா காமிச்சிது. முகத்தில் பட்டுடுச்சு. தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு போட்டு மஞ்சள் தான் வைக்கிறாங்க. ஆனால் கலர் எதுவுமே கிடைக்கல. கலர் எல்லாமே தீர்ந்துருச்சு. அதனால் மஞ்சள் மட்டும் வச்சு விட்றாங்க. அது காட்டுக்குட்டி போட்ட இடத்துலையும் மஞ்சள் தூள் வச்சா புண்ணாகாது. அதனால் மஞ்சள் தூள் அதை பேக் சைடில் கொஞ்சம் நல்லா அறுத்து விட்டுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.